ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 22 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். சென்னை ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில். கேகேஆர் அதுவுமே வந்து ஜெயிக்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா, மழையினால் பாதிக்கப்பட்டு பஞ்சாப் கூட ஒரு பாயிண்ட் வாங்கினாங்க. இப்போதைக்கு இருக்கிறதுலே மோசமான ஒரு டீம்னா அது கேகேஆர் தான், எந்த டவுட்டுமே இல்லை. பவுலிங்கே கிடையாது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு அப்புறம் கேகேஆருக்கும் சுத்தமாக பவுலிங் இல்லை. ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சென்னை vs கேகேஆர் ஃபுல் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி ட்ரீம் லெவனில் இப்போ ஆப்பை யூஸ் பண்ணவே பிடிக்கல அப்படின்னா அது உண்மை தான். நிறைய பேர் அமௌண்ட்டு கட்டி கூட இது பண்ணியிருப்பீங்க. அமௌண்ட் கட்டியிருந்தாலும் நீங்கள் மேலே ஆட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது தெரில. ஸோ அப்படி தான் இனிமேல் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆன் டைமில்னா டீம் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ப்ளே ஃபார் ஃப்ரீயில் 25-30 டீம்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக மேலே ஆட் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் எதாவது மாற்றுறாங்களா அப்படின்னு. அப்படி இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆப்ஸில் ப்ளே ஃபார் ஃப்ரீ நிறைய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அங்கே கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 22வது மேட்ச்சு ஏப்ரல் 14, 2026 7:30க்கு சென்னையில் தான் நடக்குது. ஸோ தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் வந்து சிஎஸ்கே மேட்ச்சுக்கு சிஎஸ்கே கிரவுண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் செம்மையாக வந்து ஆடினாங்க. சஞ்சீவ் சாம்சன் வந்து ஒரு 100 அடித்தார். ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. பட் நம்ம ஈஸியாக டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிடுறோம். அவரோட கேப்டன்ஷிப்பை பற்றி தப்பாக சொல்லிடுறோம். எல்லாமே வந்து அந்த கோபத்தில் வந்து வெளிப்படுத்திடுறோம். ஆனால் அவர் ஆரஞ்சு கேப் வாங்கின ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்காண்டி. இப்போ அவரோட சூழ்நிலை அப்படி இருக்குது. மேபி கேப்டன்ஷிப் மாற்றி விட்டால் கூட நல்லா ஆடலாம். ரெக்கார்ட் வைஸாக பார்த்தா கேகேஆர் இந்த கிரவுண்டு எல்லா ரெக்கார்டுமே ருத்ராஜ் கேக்வாடுக்கு அருமையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு டச்சில் இல்லை. சஞ்சீவ் சாம்சனுமே ஃபஸ்ட் 3 மேட்ச் அடிக்கலை, 4 மேட்ச் தான் வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாடு அடிப்பார் நம்பலாம். ஸோ கொஞ்சம் பட்டுருச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடுவார் கேமை. பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு சூரியவன்சி, பிரியான் சாரியா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு இந்த மாதிரி அதிரடியாக ஆடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அது ருத்ராஜ் கேக்வாட்னால முடியாது. அவர் 4 அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹெட்வேர்டில் 32 மேட்ச் நடந்திருக்கு. 20 மேட்ச் சிஎஸ்கேவும் 11 மேட்ச் கேகேஆரும் ஜெயிச்சிருக்காங்க. போன சீசனில் ஆளுக்கு ஒரு போட்டிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சீசன் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் சென்னையில் நடக்குது. கேகேஆருக்கு பவுலிங்கே கிடையாது. சிஎஸ்கே ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மேட்சும் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு எல்லா சான்ஸுமே அதிகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, பத்திரனாவை கொண்டு வரதா சொல்கிறாங்க. அப்படி பத்திரனா உள்ளே வந்தார்னா ரோமன் பவுலை வந்து தூக்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். அப்படி ரோமன் பவுல் ஆடுறாரு, பத்திரனா ஆடலை அப்படின்னா மூசர்பானி கொண்டு வரதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ 4 ஃபாரின் பிளேயர்ஸு, கேமரன் கிரீன், ஃபின் ஆலனு, அடுத்ததாக நரேனு இப்படி தான் வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் டைம் வந்து பார்க்கலாம். ஸ்கோர் கார்டு அனலைஸ் வந்து பார்ப்போம். ஸோ கேகேஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ் போன சீசனில் ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு தான் இது. அதில் ஒரு மேட்ச்சில் ரஹானே 48, அடுத்து 100 அகமது 4, சிவம் டூபே 45 ரன்ஸு, இன்னொரு மேட்ச்சில் 31 ரன்ஸ். ஸோ நரேன் 3 விக்கெட்டு, இந்த மேட்ச்சில் வைபவ் ஓவரா 3 விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். பட் அவர் ஆடினா பிக் பண்ணிக்கலாம். 2 மேட்சுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ கிரவுண்டு வந்து ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதை வந்து யோசிச்சுக்கோங்க. நான் முன்னாடியே போன சிஎஸ்கே மேட்ச்சுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், நார்மல் சேப்பாக் விக்கெட் கிடையாது, பியூர் பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும்னு. அதை சஞ்சீவ் சாம்சனுமே 100 அடித்ததுக்கப்புறம் சொன்னார். விக்கெட் நல்லா இருந்துச்சு, பேட்டிங்க்கு ரொம்பவுமே சாதகமாக இருந்துச்சு, யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ க்ளீன் பேட்டிங் டாக்காக மாறிடுச்சு. வேர்ல்டு கப்பில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மெயினாக ஃபின் ஆலனையும் நரேனையும் ஓப்பனிங் அனுப்பிச்சாங்க அப்படின்னா நரேன் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு பிக்காக மாறுவார். எப்படினாலும் எட்ஜ் பட்டாச்சும் ஒரு 4 4 அடிச்சிட்டார்னா பவுலிங்கில் கான்ஃபிடண்ட்டோட பவுல் பண்ணி ரொம்ப டைட்டாக போடுவார். எப்படி 10 பாலுக்கு 12 பால் வந்து டாட் பால் போட்டுருவார். ஒரு விக்கெட் மினிமம் வந்து எடுத்துருவார். ஸோ அதனால் நரேன் ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். சேம் டைம் வைபவ் ஓவரா அண்டர் ரேட்டட் பவுலர். நீங்கள் எந்த மேட்ச் வேணால் நீங்கள் பாருங்கள், வைபவ் ஓவரா விக்கெட் எடுக்காத மேட்சே இருக்காது போன சீசனில் இருந்து. ஏதாவது ஒரு மேட்ச் வேணால் ரேராக இருக்கலாமே தவிர்த்து மற்ற எல்லா மேட்சஸுமே அவர் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். சம்டைம்ஸில் 3 விக்கெட் 2 விக்கெட்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ பர்ஃபெக்டான ஒரு அண்டர் ரேட்டட் பவுலரு, யாரும் யோசிக்காத ஒரு பிளேயர் அவராக தான் இருப்பார். நம்ம பிக் பண்ணிக்கிறது ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது இந்த சீசனோட கடைசி மேட்ச் கேகேஆர் எப்படி ஆடிருக்காங்க, சென்னை சூப்பர் கிங் எப்படி ஆடிருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக இவங்க ஆடின மேட்ச்சு சஞ்சீவ் சாம்சனும் ஆயுஷ் மாத்ரே சூப்பராக வந்து ஆடினாங்க. பவுலிங்கில் ஜிமி ஓவர்டன் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்தார். கம்போஜ் 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். கன்சிஸ்டண்ட்டாக அன்சுல் கம்பேஜ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. வைபவ் ஓவரா மாதிரியே இந்த சைடில் வைபவ் ஓவரா 2 விக்கெட்டு, நரேன் டைட்டாக புல் பண்ணி லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் வந்து எடுத்தார்.
பேட்டிங்கில் அங்க்ரீஸ் ரகுவன்சி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்சும் அடிச்சிட்ருக்காரு. ரஹானே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மட்டும் அடிக்கிறாரு, செகண்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். ரெக்கார்ட் வைஸாகவும் ரஹானேக்கு இந்த கிரவுண்டில் பெரிய அளவான ரெக்கார்டு இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஆடிருக்கார். சப்போஸ் சேசிங் வந்தால் ரஹானே ரொம்ப திணறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ ஜம்போ ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி ஆப்னு சொல்லலாம், ஷாப்பிங் ஆப்னு சொல்லலாம். மெயினானது வந்து அவங்க ஷாப்பிங் ஆப் தான். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிப்பீங்க. ஃப்ரீயாக அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக அப்படியே 100% வந்து கேம் டோக்கன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிப்பீங்க. அதில் வின் பண்ணி வித்ட்ரால் எடுத்திங்கன்னா உங்கள் பேங்க்குக்கே வந்துடும். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இன்ஸ்டால் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் கேட்டால் 2K கோல்டுன்னு போடுங்க. ரெஃபர் கோடு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். ஸோ ரெஃபர் கோட் போடுறப்போ ஏதாவது இஷ்யூனா நம்ம ரெஃபர் கோடை வச்சு பேசிக்கலாம். ஸோ அதனால் ரெஃபர் கோடை போட்டுக்கோங்க. லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. லீடர் போர்டு ப்ரைஸஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ரைஸஸ் தான். நீங்கள் டேரெக்டாகவே ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சோடனே நீங்களே ஒரு நோட்டில் கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டே வாருங்க, எவ்வளோ வந்து நீங்கள் போட்டு ப்ளே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதே ஈக்குவலாக அவங்களும் அங்கே ஷோ பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் லீடர் போர்டில் எவ்வளோ இது எப்படின்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்ற லீடர் போர்டு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க, அதை வச்சு நீங்கள் 10,000 தேவையான பொருளை வாங்கிடுவீங்க. மீதி 10,000 ஃப்ரீயாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுவீங்க. அந்த 10,000த்துக்கு நீங்கள் 20,000 30,000 ஆக்கலாம். அதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் கணக்கு. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறது கணக்கு கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன், டெபாசிட்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணிட்டே இருந்தாலே போதும். அந்த ப்ளே பண்ணுறத கால்குலேட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கான கிஃப்ட்ஸ் வந்து IPL முடிஞ்சோடனே வந்து கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. பிளேயிங் 11 பார்க்கலாம். ரஹானே, ஃபின் ஆலன், ரகுவன்சி, கேமரன் கிரீன், ரிங்கு சிங், அனுகுல் ராய், ரமன்தீப் சிங், அப்படி இல்லாட்டி சைனி, நரேனு, வைபவ் அரோரா, ரோமன் பவுலு, கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, அப்படி இல்லாட்டி வேறு பிளேயரை வந்து ஆட வைப்பாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஹோம் கிரவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட வச்சாலும் வைக்கலாம், பார்த்துக்குங்க. ரோமன் பவுலுக்கு பதிலாக 10 ரன் ஆடினாலும் ஆடலாம். ஸோ மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக KKR பண்ணி தான் ஆகணும். அவங்க டீம் வந்து காம்பினேஷனே சரியில்லை. சப்போஸ் மேலே நரேன் அனுப்பிச்சாங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். நரேன் ஃபின்னாலன் காம்பினேஷனு. ஸோ ஃபின்னாலன் சும்மா சுற்றுறாரு, குவாலிட்டியாக ஸ்விங் பவுலர் போட்டால் அவுட் ஆகிறாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நிறைய பேர்த்துக்கு இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப்லேயும் இந்த BBLலையும் போன சீசன் BBLலையும் வேர்ல்டு கப்பில் அடித்த ஃபின்னாலன் தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பழைய ஃபின்னாலன்னா பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து சுற்றுவார், ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் நியூசிலாந்தில். அந்த மாதிரி இருந்த ஒரு பிளேயர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிருக்காரு. குவாலிட்டின்னு பார்த்தோம்னா டிம் சைஃப்ரட்டு இவரோட பெட்டரான ஒரு பிளேயர். பட் ஆனால் அவருக்கு வாய்ப்புன்றது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ரஹானேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக திணறுவார். சேம் டைம் இந்த கிரவுண்ட்லேயே அவருக்கு ரெக்கார்ட் கிடையாது. அவர் நல்ல பவுன்சி ட்ராக்கில் வேகமாக வர பாலை அப்படியே தட்டி விட்டு ரன் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். வர்ற வேகத்துக்கு யூஸ் பண்ணுறாரு. பட் இங்கே நின்று வரப்போ ஜேமி ரோன் பால்லாம் வந்து நின்று வந்துச்சு, எல்லாருமே திணறினாங்க. அதே மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவார். ஃபின்னாலன் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பவுன்சி ட்ராக்னு இல்லாமல் நின்று வர ட்ராக்லேயும் ஓரளவுக்கு ஆடுவார். என்னென்னா இனிஷியல் ஸ்விங்கை கட் பண்ணுறது கஷ்டப்படுவார். குர்பஜீத் சிங்கும் அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜும் வந்து பவுல் பண்ணாங்க இனிஷியலாக அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். பெரிய ரன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓரளவுக்கு மீடியம் ரன்ஸ் போகலாம். ரகுவன்சி செம்ம ஃபார்மில் இருக்கார். பட் இந்த ரெக்கார்டு வைஸ் ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு ரொம்ப புவராக இருக்குது. அதை நம்ம யோசிக்கணும். கேமரன் கிரீன் குவாலிட்டியான ஒரு பிளேயராக இந்த மேட்ச்சில் மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. காரணம் என்னென்னா அவருக்கு ஏற்ற ஒரு பவுலிங் ட்ராக்காக இருக்கும். அவர் போடுற பேஸுக்கு பால் நின்று வரும். ப்ளஸ் பேட்டிங்குமே அவர் பொறுமையாக தான் ஆடுவார். வந்தோடனே வந்து சுத்த மாட்டார். மினிமம் ஒரு 25 ரன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருனா கூட நல்ல பாயிண்ட்ஸை வந்து வாங்கி கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக கேமரன் கிரீன் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இந்த மேட்ச்சில். ரிங்கு சிங்கு ஃபார்ம்லேயே கிடையாது. மீடியம் பேஸ் அட்டாக்கு நல்லா உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவுட் ஆகிறாரு. சேசிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அனுகுல் ராய் ரொம்ப ரிஸ்க் அவரை பிக் பண்ணுறது. ரமன்தீப் ஆடினாலும் அவரை பிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் தான் ஒரு டீமில் கூட. நரேன் பெஸ்ட்டு ட்ரை. சப்போஸ் ஓப்பனிங் வந்தார்னா ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம ஆப்ஷனாக இருப்பார். கேப்டன் கப் கொடுக்குறதுக்கும் பெட்டராக நரேன் வந்து இருப்பார். வைபவ் அரோரா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இந்த சைடில் யாரை பிக் பண்ணுறீங்களோ அவரை பிக் பண்ணிக்கோங்க. ரோமன் பவுல் போன ஈடன் கார்டன் கிரவுண்டில் அடிக்கிற மாதிரிலாம் இங்கே அடிக்க முடியாது. கண்டிப்பாக கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் சேஃபு ஓரளவுக்கு பெட்டர் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா, நரேனு, கேமரன் க்ரீனு, அதேமாதிரி ரகுவன்சி ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு டீசெண்டான ஒரு பிக்கு. ரஹானே அதுக்கப்புறம் ஃபின்னாலன் வந்து 50-50 தான். ரஹானே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங்கில் சம்டைம்ஸில் ஒரு 15 ரன் அதுக்குள்ளேயே வந்து கஷ்டப்பட்டு அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக வைபவ் அரோரா வந்து கொண்டு வந்துடுவாங்க. கார்த்திக் தியாகி வந்து போடுறாரா இல்லை சைனி வேறு பிளேயர்ஸை வந்து யூஸ் பண்ணாங்களா பார்க்கலாம். உம்ரான் மாலிக்குமே இருக்கார். கேமரன் க்ரீனுமே ஒரு சில ஓவர்ஸ் வந்து வீசலாம். அதுமாதிரி இனிஷியல் பவர் பிளேயில் வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி,
சைனி இருந்தால் சைனி இல்லை வேறு பிளேயரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னுமே மாற்றங்கள் நிறைய தான் பண்ணுவாங்க. அவங்க பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொண்டு வந்து அதிலிருந்து தான் வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் வேணும்னா சிஎஸ்கே பிச்சு சென்னையோட பிச்சுன்றதுனால அனுகுல் ராய் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஓவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணார்னா ஒரு விக்கெட் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 கேட்ச் பிடிப்பார். பட் ஓவரால் மற்றபடி சேஃப் பிக்ஸ்குள்ளேயே நம்ம போடுறது தான் பெட்டர். சென்னை தரப்பில் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸு, சஃப்ராஸ் கான் இல்லாட்டி தோனி, ஜேமி ஓவர்டன், சிவம் டூபே, நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, குர்பஜீன் சிங், அகில் ஹுசைன், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஆடுவாங்க. மோஸ்ட்லி வந்து இவங்களோட பவுலிங் செட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6 பவுலிங். அப்போ சிவம் டூபே பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனில் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் ட்ரை பண்ணுங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக சப்போஸ் சேசிங் வராங்க ஒரு 150 ரன்னுக்குள்ளனா அவரோட ரன்னை வந்து தேத்திக்க பார்ப்பார். ஒரு 50 ரன்னு கூட ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் இனிஷியல் ஸ்பெல்லில் இந்த வைபவ் வர்றவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு சஞ்சு சாம்சனு. திடீர்னு அவர் பால் டிப்பாகி உள்ளே வரப்போ மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆயுஷ் மாத்ரே இந்த கிரவுண்டில் எப்போயுமே நல்லா தான் ஆடி இருக்காரு. டெவால் பிரேவிஸு ஃபஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அவரோட ரெக்கார்டு வேர்ல்டு கப்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்கில் ரொம்பவுமே அதிகமாக இருந்திருக்கு. பட் செகண்ட் பேட்டிங்கில் இந்த மேலே இருக்கவங்களே முடிச்சுருவாங்க. டெவால் பிரேவிஸ் வரமாட்டார் அப்படின்னு நினச்சா மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா கேகேஆரோட பவுலிங் ரொம்ப போராக இருக்குது. நிறைய விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. அப்படி இல்லாட்டி வைபவ் வர்றவரை விக்கெட் எடுக்கணும். ஆனால் அவருமே ரன்னு கொடுத்து தான் விக்கெட் எடுக்கிறாரு. அதனால் டெவால் பிரேவிஸ் ஒரு கீ பிளேயர். இந்த மேட்ச்சில் கேச்சஸுமே பிடிக்கிற சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் மினிமல் அன்சுல் கம்போஜ் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாரு. அதே மாதிரி ஜேமி ஓவர்டனும் ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறார். குர்பஜீன் சிங்கு, அதுக்கப்புறமா கலீல் அகமது ரொம்ப ரிஸ்க்கு. கலீல் அகமதுக்கு விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி பும்ரா வந்து விக்கெட் எடுக்காமல் கஷ்டப்பட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் கலீல் அகமதும் விக்கெட்டே எடுக்க முடியலை. அன்சுல் கம்போஜுக்கு நல்லாவே விக்கெட்ஸ் கிடைக்குது. நூர் அகமது இப்போ தான் கிட்டத்தட்ட 9 மேட்ச்சுக்கு அப்புறம் விக்கெட்டே எடுத்திருக்காரு. போன மேட்ச்சில் கொஞ்சம் டைட்டாகவும் பவுல் பண்ணார். சப்போஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட் பண்ணி நிறையா ரன் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு நூர் அகமதுக்கு நிறையா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கலாம். 1 or 2 விக்கெட்ஸ் வரையும். ஸோ டீசென்ட் பிக்ஸுன்னு பார்த்தோம்னா டாப்பில் இருக்க 2 பேர். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு பெட்டரான ஒரு ட்ரை. டெவால் பிரேவிஸ் செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட்டு ட்ரை. ஜேமி ஓவர்டன், அடுத்து சிவம் டூபே வந்து பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. பட் டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போகும்னு கான்செப்ட் போனால் சிவம் டூபேவை எடுத்துக்கோங்க. இல்லை நின்று ஆடிடுவாங்க அப்படின்ற, இல்லை சேசிங்லேயுமே மேலேயே முடிஞ்சிடும்னு நினச்சிங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. பவுலிங்கில் ட்ரை பண்ணோம்னா அன்சுல் கம்போஜை வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்டாட்ஸை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸ்டாட்ஸை வச்சு டீம்ஸை செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் ஆகும் இந்த மேட்ச்சில். ரஹானே 24 ரன் ஆவரேஜ் ஹெட்வில், வின்யூவில் 17 ரன் தான் ஆவரேஜ். அதுவும் சேசிங்லாம் வந்தால் ரொம்பவுமே கஷ்டப்படுறக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரகுவன்சி 25 ஹெட்வில், வென்யூவில் 24. கேமரன் க்ரீனு 4 மேட்ச் ஆடி 74 ரன் ப்ளஸ் 3 விக்கெட்டு. வென்யூலையும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 65 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் போடுற வேகத்துக்கு இந்த விக்கெட் வந்து ஹெல்ப் பண்ணும். ரிங்கு சிங் 28 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 80. சேஸ் பண்ணுறப்ப வேணால் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணாங்க கேகேஆர் அப்படின்னா. ரோமன் பவுல் ஹெட்விட் ஆடி இருக்காரு ஒரே ஒரு மேட்ச்சு, அதில் 3 ரன் அவுட்டு. நரேன் 26 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்விட்டில். வென்யூவில் 5 மேட்ச்சில் 12 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஷைனி ஹெட்விட் 6 மேட்ச்சில் 1 விக்கெட், ஆடுவாரான்னு தெரில. வைபவ் வர்றா 9 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்விட்டில். வென்யூவில் 5 விக்கெட். ருத்ராஜ் கெய்க்வாட் 46 ஆவரேஜ், 8 மேட்ச்சில் 327. வென்யூவில் 800 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 40 ஆவரேஜ். சஞ்சு சாம்சன் 21 ஹெட் ஆவரேஜ், வென்யூவில் 51. விக்கெட் கீப்பிங்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். ஆயுஷ் மாத்ரே 2 ரன் ஹெட்ல, வென்யூவில் 179. சிவம் டூபே ஹெட்விட் 40, வென்யூவில் 32. ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கலாம். சஃப்ராஸ் கான் ஹெட்லையும் வென்யூலையும் நல்ல ரெக்கார்டு. பட் ஆனால் அவர் பொசிஷன் எங்கே ஆடுவார், தோனி வந்துட்டு அவருக்கு எப்படி இடம் கிடைக்குன்றதை பார்க்கணும். அதுவும் அகில் ஹுசைன் ஆடுவாரா இல்லை மேட் ஹென்ரியை கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்கணும். டெவால் பிரேவிஸு 2 மேட்ச் 84. பட் அகில் ஹுசைனு கொண்டு வரலாம். ஏன்னா ஃபின் ஆலன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுறப்போ ஃபுல்லாமே அவுட் ஆகிருக்காரு. வென்யூவில் 71, ஹெட்ல 2 மேட்ச்சில் 84. ஸோ சூப்பரான ஒரு ஆவரேஜ், கேட்சும் பிடிப்பார். ஜேமி ஓவர்டன் வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நூர் அகமது 3 மேட்ச் வந்து ஆடிருக்காரு. ஹெட்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 9 மேட்ச்சில் 14 விக்கெட்டு. ஸோ மினிமம் இந்த மேட்ச் 1 விக்கெட்டு, நிறைய டாட் பால்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கம்போஜ் ஹெட்ல 3 விக்கெட், வென்யூவில் 7 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் அருமையான ஃபார்மு. கலீல் அகமது 8 மேட்ச்சில் 8 விக்கெட், ஹெட்ல வென்யூவில் 15 விக்கெட். ஸோ டீம் காம்பினேஷன் பார்த்தோம்னா கேமரன் க்ரீன், ஜேமி ஓவர்டன் சேஃபாக அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ளே விழுந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த 2 பேருமே பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் தான். பிபிஎல்லில் ஜேமி ஓவர்டன் பெரிய ஆல்ரவுண்டர். ஆஸ்திரேலியாவுக்கு கேமரன் க்ரீன் பவுலிங் போடுறப்போ நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருந்தார். பட் இப்போ அவங்களோட பேட்டிங் பொசிஷன் பவுலிங் கம்மியாக போகிறதுனால அப்படி இருக்குது.
10 ரன் ஆடினார்னா பிக் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு விக்கெட் வரை எடுக்க முடியும். டபுள் பேஸ் கெக்வாடு, ரகுவன்ஷி, சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்கேன். இங்கே சஞ்சு சாம்சன் கேமரா கிரீன் கேப்டன் வைஸ் பண்ணுறது சேஃபான ஒரு ஆப்ஷன். சப்போஸ் வைபவ் அரோராவுக்கு சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா எல்லாமே மாறும். ஆல்ரவுண்டர்ஸுக்குள்ளே எல்லோரும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ நரேன் வந்து ஓப்பனிங் வந்தாலும் அவரும் வந்து ஒரு டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன், என்னோடய ஐடியாஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தொடர்ந்து எல்லா மேட்சஸுக்கும் வீடியோன்றதை கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.